ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. எங்களோட சேனல் அக்கௌண்ட் எண்டிங் கால்ஸ் எந்த விதமான சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஓகே, டேரக்டாக நம்ம இன்னையோட லெவல்ஸ்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து சூப்பராகவே ரியாக்ட் ஆயிருந்தது. நான் இன்னைக்கு இந்த லோவில் எடுத்து இந்த ஹைலெல்லாம் ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். நான் வந்து எப்பயுமே உங்ககிட்ட சொல்கிற விஷயம்னா லைக் ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணாலே நமக்கு போதும். ஈஸியாக வந்து நம்ம ப்ராஃபிட் ஜோனாக மார்க்கெட்டை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் எந்த சப்போர்ட்டில் பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து க்ளோஸே கொடுத்துருக்காது. பிரேக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல பாருங்கள், பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா தான் நமக்கு சேஃபாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷனாக ட்ரேட் எடுத்திருந்தோம். ஓகே, இப்போ அதே போல் நமக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஜோன் சொல்லியிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் பேங்க் நிஃப்டி இது ஒரு நிமிஷம் சாரி பேங்க் நிஃப்டி இதை முடிச்சலாம். நேற்று பேங்க் நிஃப்டி ஒரு க்ரூஷியல் ஜோன் ஒன்று சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? என்னன்னா இந்த 57,527 நமக்கு மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் பிரேக் அவுட் கொடுக்க பாசிபிள் கஷ்டம் தான். மேபி இதுக்கு மேலே போனாலும் மார்க்கெட் வந்து ஃபேக் பிரேக் அவுட் தான் வர பாசிபிள் அப்படின்னு கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த லெவல்லேருந்து ஃபால் ஆகிட்டு ஈஸியாக மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரைக்கும் வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? இப்போ ட்ரெண்ட் என்னன்னா நமக்கு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் ரீட்டர்ஸ் கான்செப்ட்ல இருக்கு மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். ஓவரால் பிரேக் அவுட் ரீட்டர்ஸ் இப்போ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இன்கேஸ் நாளைக்கு ஜோன் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் நாளைக்கு என்னன்னா, இப்போ இங்க இருந்து நமக்கு லைக் ஒரு சப்போர்ட் ரேஞ்ச்ல நான் டிரா பண்ணி சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஜோனை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து 57,000 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 56,833. ஓகே, இந்த பாயிண்ட் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா நமக்கு ஈஸியா மார்க்கெட் ஃப்ரீ ஃபால் நடக்கும். ஃப்ரீ ஃபால்னா அந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈஸியா நமக்கு 800 பாயிண்ட்ஸ் நியர்பை 900 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ப்ரோ இது ஒரே நாள்ல ஃபாலோ ஆகுமானா கிடையாது. நமக்கு இன்பிட்வீன் நிறைய சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்டை டச் பண்ணி திருப்பி பவுன்ஸ் பேக் எடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இந்த லோ வரைக்கும் ஈஸியா ஃப்ரீ ஃபால் நடந்துரும். நமக்கு லோ பேட்டர்ன் லோ பிரேக் அவுட் இந்த லோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லோவா பிரேக் அவுட் கொடுத்தாதான் அந்த சினாரியோ இந்த 56,833. இப்போ உங்களுக்கு இந்த வரைக்கும் நான் 800 பாயிண்ட்ஸ் கீழே போகும்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்தந்த லோ சப்போர்ட்டை பிரேக் அவுட் கொடுத்தாதான் செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும் மார்க்கெட்டை. ஓகே, இப்போ நாளைக்கு இந்த 56,833 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. இல்ல நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்ல இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபால் எவ்வளோனா நம்ம வந்து நியர்பை ஒரு 500 பாயிண்ட்ஸ் அனதர் 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா. ஆனா இந்த இந்த ஹை டூல வந்து ஒரே நாள்ல நடக்குமானா லைக் நியர்பை நமக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜோனா நம்ம டிரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல சரிங்களா, நியர்பை நிறைய சப்போர்ட் இருக்கு. ஆனா மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த லோவை கட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டாப் என்னன்னா நமக்கு லைக் 55,892 தான் நமக்கு மார்க்கெட் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் வந்து ஏன்னா நான் நேத்தே சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அகைன் செல்லிங் ப்ரெஷர். இந்த இடத்துல மார்க்கெட் நமக்கு ஃபேக் பிரேக்கெட் மாதிரி கொடுத்து, ஆனா நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அது மேலே போயிருக்காது மார்க்கெட். எக்ஸாக்டா அங்கேருந்து நமக்கு ஃபாலோ ஆயிருக்கும். இப்போ நாளைக்கான லெவல் சேம் 56,833 பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா 56,300 மார்க்கெட் வந்து ஈஸியா டச் ஆயிடும் இந்த லெவல பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா. ஓகே, இப்போ இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் நாளைக்கு ரெக்கவரி ஆகுது அப்படின்னா இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் நமக்கு ஈஸியா மார்க்கெட் போகும். லைக் அந்த ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா 57,177 இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும். இப்போ மார்க்கெட் வந்து இங்க வரைக்கும் நீங்க சேஃபா ட்ரேட் போகணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இங்க இருந்து மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போகட்டும். இங்க இருந்து நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஹை டூல வந்து ஈஸியா ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இல்ல இந்த லோ பிரேக் அவுட் ஆனா இங்க ரீடெஸ்ட்ல எடுத்துக்கலாம். அப்புறம் இப்ப அப் ட்ரெண்ட் எப்படி ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இது வந்து ஓப்பன் மார்க்கெட் டிசைட் பண்ணதான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நமக்கு இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தா சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த ஹை வரைக்கும் திருப்பி ஈஸியா போகும். ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கான வியூல பாத்தீங்கன்னா லைக் செல்லிங் ப்ரெஷர் ஹைல இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. மேக்ஸிமம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் 57,171 வந்து நமக்கு நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். சப்போர்ட்னா 56,833 சப்போர்ட். இது உடைக்குதுன்னா நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகே ஃபைன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் ஆச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகுமா, ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகுங்கன்னா இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற லைன் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து 25,350 ஓகேங்களா, 25,350 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். ஏன்னா இது வந்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கான்செப்ட்ல ஒர்க் ஆகும். ஒரு ஹை லோ இந்த ரேஞ்ச் தெரியுங்களா, இந்த ரேஞ்ச்ல பிரேக் அவுட் அகைன் நமக்கு இந்த இடத்துல ரீடெஸ்ட் வரும்.
இப்போ ஏன்னா இங்க வந்து பார்த்தா ஆல்ரெடி நமக்கு ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட்ஸ் குடுத்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இங்க என்னன்னா, மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் இந்த ஜோன்ல ரிவர்சல் குடுத்துரும். ஒரு 50 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாமே நாளைக்கு. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இதுவுமே இந்த பேட்டர்ன்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன்குள்ள வந்துருச்சுன்னா, திருப்பி பவுன்ஸ் பேக் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து ஹியூஜா நமக்கு ஃபால் ஆகும். ஓகே. இதுல கொஞ்சம் கிளியரா வாட்ச் பண்ணிக்கோங்க. நிஃப்டி வந்து இந்த 25,350ன்ற ஜோன் டச் பண்ணுதுன்னா, நமக்கு மார்க்கெட் நாளைக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் எது வரைக்கும் ப்ரோ ரிவர்சல் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம்னா, 25,310 வரைக்குமே நம்ம வந்து அப் ட்ரெண்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நமக்கு இந்த லோ பிரேக் அவுட் ஆயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா தான் நம்ம வந்து மார்க்கெட்ல ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே. இதுதான் நாளைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ். ஓகே. நிஃப்டி ப்ரோ இப்போ அது ஓகே. இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் நாளைக்கு எங்க இருந்து ஃபால் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, இந்த இடத்துல நான் நேத்து ஒரு ஒரு சின்ன ஒரு லைன் ஒண்ணு டிரா பண்ணி குடுத்திருப்பேன். அந்த லைக் லோவர் டைம் ஃப்ரேம்ல என்னோட மெம்பர்ஷிப்லயும் குடுத்திருப்பேன். உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இப்ப என்னன்னா, இந்த சப்போர்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட் லைன நமக்கு ப்ராப்பரா பிரேக் அவுட் குடுத்துருக்குங்களா? பிரேக் அவுட் குடுத்து இந்த லோவருக்கு ஈஸியா போகும்னு சொல்லியிருப்போம். எக்ஸாக்ட்டா போயிட்டு மார்க்கெட் லைக் லோ போயிட்டு தான் திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் பேக் குடுத்துருக்கு. நாளைக்கு என்னன்னா, 25,350 வரும்போது நமக்கு ஒரு சின்ன பையிங் பிரஷர் இருக்கும் மார்க்கெட்ல. அது நமக்கு ஏன்னா இப்போ ட்ரெண்ட் பாருங்களேன். டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. லோ அகைன் ஹை திருப்பி லோ. இப்ப நாளைக்கு என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ட்லாம் இந்த ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா? இந்த 2 ரெசிஸ்டன்ட்ல மார்க்கெட் வந்து திருப்பி ஃபால் ஆக பாசிபிள் இருக்கு. இப்ப இந்த ஹை டூ லோ நீங்க எடுக்கலாம். இல்ல இங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த லோ டூ ஹைய நம்ம பை பேக் பண்ணி நம்ம ஈஸியா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள். இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகே. அண்ட் எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அத மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட வியூ எப்படி இருக்கு? நாளைக்கான வியூ இருக்கு. அப்கமிங் டேஸ் எப்படி இருக்கு வியூ? அண்ட் வேற என்ன ஸ்டாக்ஸ் அப்டேட்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்கமிங் டேஸ்ல அத நான் அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் வீடியோஸா. ஓகே. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் நாளைக்கு அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.